நம்ம லேடி டயாங் வந்து நம்ம பேக்கியோட பொருட்கள்லாம் எடுத்து வச்சு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. பேக்கி உன்ட்ட இவ்வளோ பொருட்கள் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ்ல வந்து பேக்கி ஏதோ மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம பேக்கி அங்க இருக்கார்ல, அந்த பேக் ஃபேமிலி அந்த பையன். அவர் குடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வெளிய யாரோ நிக்கிறாங்க. இவங்களும் வெளிய போய் பார்க்குறப்போ அந்த ஸ்லீவ் ஃபேஸ்ல மார்க் இருந்தது அந்த ஸ்லீவ் தான். உடனே அவர பார்த்தோனே, சரி ஓகே நீ ஆலோவேராக்காக வந்தியா? இல்ல நான் எடுத்துட்டு வரேன்னு போறாங்க. அவர் என்ன இல்ல என்ன கொன்றுங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அழுதுறாரு கீழ உட்காந்து. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. என்ன நடந்ததுமோ எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இவர் நடந்தத சொல்லுவாரு. பேக்கி பாட்டுன்னு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துருக்காங்க. அந்த பிள்ளைய போட்டு ஃபேஸ்ல மாஸ்க்லாம் கவர் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிட்டு, இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாரு. அப்போ பேக்கி கேட்குறாங்க, "உனக்கு உனக்கு பைத்தியக்காரனாடா நீ? ஏன்னா ஸ்லேவ்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்டா தானே இருப்பாங்க. நீ என்ன பைத்தியக்காரனா என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இத பண்ணா தான் நீயும் நானும் உயிரோடயே இருக்க முடியும். நான் மட்டும் என்ன இத இஷ்டப்பட்டா பண்றேன்னு" சொல்லும்போது, அந்த இடத்துக்கு வந்து அந்த பேக் ஃபேமிலியோட பையன் இருக்கார்ல, அந்த பேக் துக்கா. அவரு வராரு. "பேக்கி எங்க இருக்க? எங்க இருக்கன்னு?" ஆக்சுவலி வந்து அவர் கூப்ட்டுருப்பார் போல. "என் கூடயே ஹென்யாங் வந்துரு, ஓடி போயிடலான்னு" சொல்லிட்டு. அதனால வந்து அவங்கள தேடி அவர் வந்திருக்காரு. இத பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. "தள்ளி போடா, தள்ளி போடான்னு" எவ்வளோ ட்ரை பண்றாங்க. பட் அவன் வந்து இவங்கள கெடுக்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. இந்த பிரச்சனைக்குள்ள வந்து இவங்க தெரியாம கீழ விழுந்துடுறாங்க. தள்ளி விடும்போது, கீழ விழுந்து இவங்க மண்டையில அடிபட்டு பயங்கரமா ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருது. சத்தம் கேட்டு வந்து அந்த பேக் ஃபேமிலியோட பையனும் ஓடி வரான். ஓடி வந்துட்டு அந்த ஸ்லேவ தள்ளி விட்டு, "என்னடா பண்ண? என் பேக்கி என்னடா பண்ணேன்னு?" கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவரு பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்போது, இவரோட அம்மா அப்பா இருக்காங்க. அந்த பேக் ஃபேமிலியோட அம்மா, அப்பா. அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு, "எதுக்காக இந்த போய் போய் ஸ்லேவ்க்காகலாம் நீ அழுதுட்டு இருக்க? நீங்க தான் இவள கொல்ல சொன்னீங்களான்னு?" சொல்லிட்டு அவர் பயங்கரமா அழுறாரு. "நாங்கலாம் ஒண்ணும் கொல்ல சொல்லல. அவ செத்துட்டா. அவளோட மிஸ்ஃபார்ச்சூன் சரிவா? இவ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட மாரி காமிச்சிடலாம். அவளுக்காக அழுதுட்டு இருக்காத. நம்ம வேற ஹன்யாங் போணும்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா அவங்க பையன கூட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து நம்ம லேடி டேயாங்க்கு பயங்கரமா அழுக வந்துடுது. "ஏன்டா இப்படி பண்ணேன்னு" சொல்றாங்க. உடனே அவரும் "என்ன கொன்றுங்க பேசாம" அப்படி சொல்றப்போ, சரியா பேக்கி கடைசியா சாகும்போது உன்ட்ட ஏதாவது சொன்னாளான்னு அவங்க கேட்பாங்களா? அப்போ வந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா பேக்கி வந்து, "நான் காதலிக்கிற ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் தொடுறத பார்க்கறதுக்கு பதிலா நான் செத்து போறதே பரவால்ல. எதுக்கு நான் செத்தே போயிடுறேன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே செத்துருப்பாங்க. இத சொன்ன உடனே வந்து இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பேக் ஃபேமிலியோட பையன் இருக்கார்ல, பேக்துக்கா. அவர மீட் பண்ணி வந்து நம்ம லேடி ஓக்டே அங்க வந்து பேசுவாங்க. இந்த மாரி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றப்போ அவரே அழுதுருவாரு. என் பேக்கி என்ன இவ்ளோ நாளா லவ் பண்ணிட்டு தான் இருந்தாளா? நான் வேற இது ஒன் சைட் லவ்வுன்னு நெனச்சேன். அவ இவ்ளோ வருஷமா என்ன லவ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஏன் என்ட்ட அத அவ சொல்லலன்னு சொல்றப்போ, இவங்களும் பேக்கி வந்து சேர்த்து வச்சிருந்த இவர் குடுத்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டிட்டு, மேபி நீங்க வேற ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்களா? அதுக்கு பயந்து அவ சொல்லாம இருந்திருக்கலாம். நான் தான் ஓடி போலான்னு கூப்பிட்டேனே. அப்ப கூட அவ வரலையே. எல்லாம் வந்து அவ வராதுக்கு நெனச்சு அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா. அவ உங்கள அவ்ளோ நேசிச்சிருக்கா அப்டி சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறப்போ வந்து, அதுல ஒரு ஸ்டோன் இருக்கும் ஒயிட் கலர்ல. அத எடுத்து வச்சுட்டு ஃபீல் பண்ணுவாரு. நான் 7 இயர்ஸ்லேருந்தே பேக்கி லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் அவள தொரத்தி தொரத்தி லவ் பண்ணேன். இந்த ஸ்னோவ கூட நான் தான் அவட்ட ஐ மீன் இந்த ஸ்டோன கூட நான் தான் அவட்ட குடுத்தேன். பிகாஸ் அவ ஸ்னோ மாரி இருப்பா. இது பார்க்க ஸ்னோ மாரி இருக்கும். அதான் குடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் நெனச்சு ரொம்ப அழுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமா அழுறாரு. இந்த மாரி என் ஃபேமிலிக்கு எதிரா என்னால சாட்சி கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்புறம் என் ஃபேமிலி ஃபுல்லாவே கிரிமினல் ஆயிடுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இவரு பயங்கரமா அழுதுட்டு இருப்பாரா. ஆக்சுவலி இந்த லார்ட் பேக்கோட பையன கூப்பிட்டது வந்து யாருன்னா, நம்மளுடைய ஹீரோ தான் அவர கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோக்கு வந்து நம்ம டேயாங் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மாரி அவர் சொல்றாரு, "அந்த ஸ்லேவ் கூட பனிஷ்மென்ட் கிடைக்கணும்னு" சொல்றப்ப நம்ம டேயாங் சொல்றாங்க, "ஸ்லேவ் என்ன பண்ணுவான்? அவன் வந்து அவங்க மாஸ்டர் சொல்றத தான் கேட்கணும். கேட்கலனாலும் அவங்கள கொன்னு தானே போடுவாங்க. அவன விட இவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும்னு" சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. போயிட்டு வந்து பேக்கிய நினைச்சு அழுறாங்க. பேக்கி, "என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியும். ஆனா உன்ன பத்தி நான் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன்" அப்படி சொல்லிட்டு அழுறாங்க. இப்போ நம்ம பேக்கி கேஸோட ஃபைனல் ஹியரிங் நடக்குது. அதில வந்து மேஜிஸ்ட்ரேட்டே சொல்றாரு, ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணதுல வந்து அந்த மவுண்டன் கீழ அந்த ஒரு ஷெட்ல தானே இதெல்லாம் நடந்தது. அந்த இடத்துல வந்து இவங்களோட ரத்த காயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ வந்து பேக்கி யாரோ கொன்றுருக்காங்க நல்லா தெரியுது. அவங்க வந்து தற்கொலை பண்ணல. ஆனா யார் கொன்னாங்கன்னு இன்னும் எக்ஸாக்ட்டா தெரியல. ஏன்னா வந்து பேக்ஸ் ஃபேமிலி மேல யாரும் அக்யூசேஷன் வைக்க முடியல. அவங்களும் இன்னசென்ட் தான். ஆனா பேக்கி வந்து தற்கொலை பண்ணல, கொலை தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்போ, இப்போ இவங்க என்ன ஆச்சுன்னா, பேக்ஸ் ஃபேமிலியும் நிரபராதி ஆயாச்சு. ஆனா வந்து பேக்கியும் வந்து யாரோ கொன்றுருக்காங்கன்னு ஆயிடுச்சு. ஆனா கொன்னது யாருன்னு தெரியல இப்போ ஓகேவா? ஆனா இப்போ மேக்ஸிமாவ கூட்டு வராங்க. மேக்ஸிமா வந்து என்ன கேஸ்னா, அவங்கள இன்சல்ட் பண்ணாங்கல்ல நோபல் உமன, அதுக்காக கேஸ். அவங்கள கூட்டு வரப்போ வந்து இவங்களுக்கு என்ன தண்டனை குடுக்கலான்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த பேக் ஃபேமிலியோட லாயர் சொல்றாரு, இந்த மாரி வந்து நோபல் உமன இந்த மாரி இன்சல்ட் பண்ணதுனால அவங்கள வந்து தூக்குல போடணும் அப்படின்னு சொல்றப்போ வந்து, நம்ம டயாங் இருக்காங்களா, அவங்களும் இப்போ லாயர் தானே. அவங்க வந்து வாதாடுறாங்க, "இல்ல தூக்குலலாம் போடுறது கிடையாது. ஆர்டிக்கிள் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து 30 சவுக்கடி தான் குடுக்கணும். இல்லன்னா 30 அடி தான் குடுக்கணும்னு இருக்குன்னு" சொல்றப்போ, அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களும் புக் பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட வந்து நம்ம டயாங் சொல்லுவாங்க, "அந்த அடிக்கு பதிலா இவங்க இவ்வளோ நாள் பிரிசன்ல கழிச்சது சரியா போச்சு. அப்படி சொல்லுங்க மேஜிஸ்ட்ரேட்" சொல்லிட்டு இவங்களும் வாதாடி பார்க்குறாங்க. ஆனா மேஜிஸ்ட்ரேட் வந்து எல்லாமே கன்சிடர் பண்ணி, சரி ஓகே 10 அடி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்போ வந்து நம்ம டயாங்க்கு மனசே கேட்காது. நிறுத்துங்க அவங்களுக்கே ஏன் அடி குடுக்குறீங்க? அப்போ இந்த ஃபேமிலி இன்சல்ட் பண்ணது நான் தான். நான் தான் ரோட்ல வந்து இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணேன். அப்ப எனக்கு தான் நீங்க அடி குடுக்கணும். 10 அடியும் நான் வாங்கிக்கிறேன்னு போய் நிக்கிறாங்க. இதுக்கு வந்து நெறைய பேர் எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஃபேமிலி வந்து ஓகே சொல்றாங்க. பிகாஸ் வந்து ஒரு நோபல் உமன் எப்படி ஸ்லேவ் முன்னாடி 10 அடி அடிக்கிறது? அப்புறம் நோபல் உமனோட வேல்யூ என்ன ஆகுறதுன்னு நெறைய பேர் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம கடைசில வந்து அந்த பேக் ஃபேமிலியோட பையன் இருக்கான்ல, அவனே வந்து ஒத்துக்கிறான். நான் தான் வந்து பேக்கிய கொன்னேன். பேக்கிய நான் தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே அவள லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவள என் கூட வெளிய கூப்பிட்டா, ஆனா அவ வரமாட்டேன்னு சொன்னா. அந்த கோவத்துல வந்து அவள நான் கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் தற்கொலை மாரி நான் தான் ஃப்ரேம் பண்ணேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவரு பழி ஏத்துப்பாரு அவங்க அம்மா, அப்பாவ மாட்டி விடாம. கடைசில வந்து மேஜிஸ்ட்ரேட்டும் அவர வந்து ஜெயிலுக்குள்ள போட சொல்லிருவாங்க.
இப்போ அங்க இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட்க்கு எதிராவே திரும்புவாங்க. எப்படி நீங்க வந்து ஒரு நோபல் ஃபேமிலிய வந்து நீங்க இந்த மாரி அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவாரு, கிங் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அத அவங்ககிட்ட படிச்சு காட்டணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு, அத படிச்சு காட்டுவாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கா சான்சோங் கண்ட்ரில வந்து ஸ்லேவ யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா, ரொம்ப அதிகமா ஒர்க் வாங்குனா, அதுக்கப்புறமேட்டுக்கா ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா தண்டனைக்கு உள்ளாவீங்க. அது நோபல் மென்னா இருந்தாலும் சரி, நோபல் வுமனா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு, கிங் கிட்ட இருந்தே ஆர்டர் வந்திருக்கும். இத ரீட் பண்ணி காமிச்சு எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம பேக்கியோட சாம்பல வந்து கரைக்கிறாங்க. அப்போ வந்து அழுதுட்டே கரைக்கிறாங்க. அப்போ பேக்கியோட அம்மா சொல்றாங்க, மேக்ஸிமம் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நோபல் வுமனா பாரு. என்ன மாரி ஒரு ஸ்லேவோட வயித்துல வந்து பொறந்துறாதன்னு சொல்லிட்டு அழுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் டேயோங்கும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "ஓகே, உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸ்லயே நீ வின் பண்ணிட்ட. சூப்பர்ல" அப்படி சொல்றப்போ, "ஆ ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேஸ். இதுக்கப்புறம் நான் எந்த கேஸும் வாதாட மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னோட லவ்வர் பத்தி கேட்டீங்கல்ல, ஆமா, அவன தான் நான் லவ் பண்ணேன். ஆ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அவன். அவன் கூப்பிட்டப்போ போகாதுன்னு நினச்சு நான் ரெக்ரெட் பண்றது தான். ஆனா வந்து அவனோட மெமரீஸே எனக்கு போதுமானது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. இவங்க இப்போ வெளிய வரும்போது அங்க இருந்த நெறைய ஸ்லேவ்ஸ்லாம் வந்து நம்ம டேயாங்க்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நீங்க இந்த மாரி போராடுனனால தான் எங்களுக்கெல்லாம் உரிமை கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றப்போ, அப்போ அவங்களும் சொல்றாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களோட மெமரீஸ வச்சு நான் வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஓக் டேயாங் சொல்றாங்க. இங்க இந்த மதர் சாங்சுரியில இருக்க ஹையர் அஃபிஷியல் லேடீஸ், அதுக்கப்புறம் அந்த லார்ட்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாரி இந்த மேஜிஸ்ட்ரேட் மட்டும் நமக்கு எதிரா இருக்காரு. இங்க ஆஃபீசர்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். அவர் மட்டும் நமக்கு எதிரா இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கும்போது, அங்க இருக்க ஒரு லேடி சொல்றாங்க, பேசாம வந்து அவருக்கு ஒரு பையன் இருக்கு. அந்த பையனுக்கு நம்மளே ஏதாவது ஒரு பொண்ண கட்டி வச்சுலாம். நம்ம பொண்ணுங்கள ஏதாவது ஒரு பொண்ண கட்டி வச்சலாம்னு பிளான் போடுறாங்க. இப்போ நம்ம மேஜிஸ்ட்ரேட் வந்து நம்மளுடைய லேடி ஓக்டே அவங்க கூப்பிட்டு அமைச்சிருப்பாங்களா, இத கேட்டுட்டு மேக்ஸிமம் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஒருவேளை நம்ம லேடி ஓக்டே அங்க பொண்ணு கேட்குறாங்க போல இருக்கு. சூப்பர், சூப்பர் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்க மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ் போனா, மேஜிஸ்ட்ரேட்டோட பையன் கேட்பாரு. அதான் நம்ம ஹீரோ கேட்பாரு. இந்த மாரி வந்து லீகல் அட்வொகேட்டா எங்களுக்கு இருக்கீங்களா? நெறைய இல்லிட்ரேட் பீப்பிள்க்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் அப்டி சொல்லிட்டு அவங்க பேசுறப்போ, அங்க மேக்ஸிமம் டென்ஷன் ஆயிருவாங்க. என்னது லீகல் அட்வொகேட்டா? அப்ப நீங்க பொண்ணு கேட்கலன்னும்போது, நம்ம லேடி ஓக்டே அங்க அமைதியா இரு, அமைதியா இருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் டேயாங்கும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, "நீ வந்து அந்த ஸ்லேவ தப்பிக்க விட்டல. அதான் அந்த ஃபேஸ்ல மார்க் இருக்கும்ல. அந்த ஸ்லேவ் வந்து எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அவன நல்ல வாழ்க்கை வாழட்டும்னு மன்னிச்சு விட்டுருப்பாங்க." இது வந்து இவர் கத்தி சொல்லுவாரு, "ஐயோ! கத்தாதீங்க யாரும் கேட்டுற போது" அப்டி சொல்லிட்டு இருப்பாங்க இவங்களும். இங்க பார்த்தா நம்ம மேஜிஸ்ட்ரேட்க்கு வந்து ஒரு கிங் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கும் போல. ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரோட பொண்ண வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட்டோட மூத்த பையனுக்கு வந்து கெட்டிக் குடுக்க சொல்லி வந்திருக்கு. உடனே இவரும் ஷாக் ஆயிடுறாரு. என்னது ஒரு பொலிட்டிக்கல் மேட்டர் ஆக்க போறீங்களா என்னோட மேரேஜ போயிட்டு அப்படின்னு சொல்றப்போ, வேற என்ன பண்றது? நல்ல அலைன்ஸ் தானே. நம்ம வந்து இன்னும் க்ளோஸ் ஆயிடலாம். நமக்கு நல்லது தானேன்னு கேட்கிறப்போ, இல்ல அவங்க எதுவும் தப்பு பண்ணா நம்மளால தண்டிக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதெல்லாம் அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம க்ளோஸ் ஆயிட்டா அவங்க நல்லபடியா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டு இருப்பாரு. இவர் வந்து எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு சொல்லுவாரு. உடனே நம்ம மேஜிஸ்ட்ரேட் கேட்பாரு. அப்ப நீ வேற ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு கேட்கிறப்ப, அப்பல்லாம் இல்லப்பா நான் எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு சொல்றப்போ, இது கிங்கோட ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிப்பாங்க. அங்க வந்து அந்த பொண்ணையும் காட்டுவாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த மதர் சாங்சுரில இருக்காங்கல்ல, அந்த லேடீஸ்ல இருக்க ஒரு பொண்ணு தான். அது அழகா தான் இருக்கு அந்த பொண்ணு. ஓகே, அந்த பொண்ண கிளப்பிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட மருமகளாயிட்டா நம்ம அப்பாவுக்கு நெறைய சலுகைகள் கிடைக்கும்னு அந்த பொண்ணு ஆசையா ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க நம்ம டேயாங் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்லேருந்து போவாங்களா, அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆக்சுவலி அவங்க அங்க இப்ப அங்க தானே வொர்க் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட டவுட்ஸ்லாம் கேட்டு நைட் ஆயிடும். கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் பையன் நம்ம ஹீரோவும் வந்துருவாரு. சரி ஓகே நீ டேயாங்க விட்டுட்டு வா, நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ, நம்ம லேடி டேயாங்க இல்ல இல்ல பரவாயில்ல நான் தனியா போறேன். இல்ல வேற யாராவது அனுப்புங்க. இவருக்கு வேற சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுப்பா. யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்கன்னு சொல்றப்போ, அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள கூப்பிட்டு போயிடுவாங்க. இத வந்து அந்த ஊர்ல இருக்க கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல் அந்த லார்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. இவன் என்ன தனியா மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்லேருந்து போறா அப்படின்ட்டு. இப்போ நம்ம லேடி ஓகே அங்க வந்து அந்த வழியா போயிட்டுருக்கும்போது, அந்த மதர் சாங்சுரில இருக்க லேடீஸ், அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இதெல்லாம் வந்து நின்னுட்டு, "நீ எதுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்லேருந்து நைட் போயிட்டுருக்க? அவன மயக்கலான்னு பார்க்குறியா அந்த பையன?" அப்படின்னும்போது பக்கத்துல இருக்க மதர் சாங்சுரில இருக்க ஒரு லேடியும் சொல்லுவாங்க, "நீ உனக்கு வேற ஏதாவது மாப்பிள கூட பார்த்து தரேன். மேஜிஸ்ட்ரேட் பையனெல்லாம் நீ கரெக்ட் பண்ணாத" அப்படின்னு பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் டென்ஷனாவே இருப்பாங்க. கடுப்பா இருப்பாங்க ஆக்சுவலி சொல்லப்போனா. அவங்க என்னன்னா, இந்த மாரி "உனக்கு வெட்கமே இல்ல? இப்படி மயக்கிட்டு அலையறேன்னு" கேட்கிறப்போ, இவங்களும் டென்ஷன் ஆயிட்டு சொல்லுவாங்க, "நான் அங்க ஒரு லீகல் அட்வொகேட்டா இருக்கேன். நான் அதனால தான் அங்க போயிட்டு வந்தேன். இவ்வளோ நாள் நீங்க பேசினதெல்லாம் கண்டுக்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கப்புறமும் மேஜிஸ்ட்ரேட் பத்தியோ, என்ன பத்தியோ நீங்க ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். லீகலா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டுவாங்க. இதெல்லாம் ஒளிஞ்சதுன்னு நம்ம ஹீரோ ஒட்டு கேட்டுருப்பாரு. இத பார்த்துட்டு வந்து சாரி என்னால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லன்னு நம்ம லேடி டேங்க்ட்ட சொல்றப்போ, "இல்ல வேணாம். இதுக்கப்புறமா நீங்க என்ட்ட பேசாதீங்க. இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் வரும். நான் போறேன்னு" சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம லேடி ஓக்டேங்கோட பாட்டியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. "பாட்டி எப்போ நீங்க வந்தீங்கன்னு?" சொல்லிட்டு. இப்ப எதுக்காக வந்து நம்ம லேடி ஆஃப்டர் எங்களோட பாட்டி வந்திருப்பாங்கன்னா, எனக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வந்துச்சு ஹன்யாங்க்கு. இந்த மாரி உன்ன கெட்டிக் குடுக்க சொல்லி மேஜிஸ்ட்ரேட் லெட்டர் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அத படிச்சு காட்டுவாங்க. உடனே இவங்களும் ஷாக் ஆயிருவாங்க. எதுக்கு இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம லேடி ஆஃப்டர் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நீங்க நெனச்சு பாருங்க. எனக்கு ஒரு குழந்தை பொறந்தா அந்த குழந்தை என்ன ஆகும்? ஸ்லேவோட குழந்தைன்னு வளருமா? இல்லன்னா லேடி ஆஃப்டரோட குழந்தைன்னு சொல்லி வளருமா? என்னோட ஃபேமிலி மட்டும் இல்லாம, இப்ப நம்ம டேங் ஃபேமிலி மட்டும் இல்லாம, அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம மேஜிஸ்ட்ரேட் ஃபேமிலியும் குழஞ்சு போயிடும். நான் ஒரு ஸ்லேவ்ன்னு தெரிஞ்சா வேண்டாம், வேண்டாம் இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஆஃப்டர் சொல்லுவாங்க. அப்போ பின்னாடி இருந்து மேக்ஸிமம் வந்து கல்யாணமே வேணாம்னு சொல்றீங்க, குழந்தை வரைக்கும் பேசுறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம டேயாங்கோட பாட்டியும் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன நடந்தாலும் சரி, நீ என்னோட பேத்தி தான் சரியா? யார் கேட்டாலுமே வந்து நீ ஒத்துக்கவே கூடாது. நான் வந்து ஒரு ஸ்லேவ்னு. நீ வந்து எப்பவுமே என்ன சொல்லணும்னா, நான் வந்து லேடி ஓக் டேங்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ தான் வந்து பேக்கிக்காக வாதாடின. அதுக்கப்புறம் மேக்ஸிமாவ காப்பாத்துன. இந்த மாரி கேஸ்ல இன்வால்வ் ஆனனால தான் வந்து மேஜிஸ்ட்ரேட்க்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால நீ தான் இத கிரியேட் பண்ணிக்கிட்ட. ஸோ நீ வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சஜெஸ்ட் பண்றாங்க.
இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம லேடி ஓக்டேங்க பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, "என்ன நீ என்ன ரிஜெக்ட் பண்ண போறியா? ரிட்டர்ன் லெட்டரே போடல" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்ல நீங்க எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டீங்க? இந்த ஊர்ல இவ்வளோ பொண்ணுங்க இருக்கும்போது" அப்படின்னு சொல்றப்போ, இவங்களும் சொல்லுவாங்க, "எனக்கு உன்ன தான் பிடிச்சிருக்கு. எவ்வளோ பொண்ணுங்க இருந்தாலும் எனக்கு உன் மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் உன்ன தான் லவ் பண்றேன்னு" சொல்லுவாங்க. அப்போ நம்ம லேடியும் கேட்பாங்க, "ஆக்சுவலி நான் வேற ஒரு பையன லவ் பண்றது தெரிஞ்சும் நீங்க லவ் பண்றீங்கன்னா, அவன் ஒரு ஸ்டோரி டெல்லர் தானே. உன்னால அவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதோட நீ அவன விட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. ஆனா அவன விட பெட்டர் தான் நினைக்கிறேன். அதோட நான் பார்க்க அவன மாரி இருக்கேன். உனக்கு இது நல்லது தான் நினைக்கிறேன். நீ என்ன ஏத்துக்கோயேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. அப்போ நம்ம லேடி ஒருத்தவங்க வந்து, "இல்ல உங்களுக்கு புரியல. என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. நான் எல்லார்கிட்டேருந்தும் மறைச்சிட்டு இருக்குது. இது சரிப்பட்டு வராதுன்னு" சொல்றப்போ, "எல்லார்கிட்டயும் தான் சீக்ரெட் இருக்கு. அது யாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அது உனக்குள்ளேயே வச்சுக்கோன்னு" சொல்றப்போ, "இல்ல இது சரிப்பட்டு வராதுன்னு" சொல்லுவாங்க. "பரவால்ல. உன் சீக்ரெட் வேணா என்ட்ட சொல்லு. நான் உன்ன புரொடெக்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்புறம் இவங்க டென்ஷன் ஆயிட்டு, "நான் லேடி ஓக்டேங்க கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுவாங்க. உடனே இவரு ஓடி வந்து புடிச்சுட்டு, "நீ என்ன அவ்ளோ வெறுக்கிறியா? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டதுக்காக நான் லேடி ஓக்டேங்க இல்லன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்டுட்டு இருப்பாரு. "இல்ல நிஜமாலுமே நான் அவங்க கிடையாது. அது வந்து என்ன விஷயம்னா, நான் வந்து இந்த இடத்துல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துல பார்த்தா மார்க்கெட்ல இருந்து இத பேசிட்டு இருப்பாங்க. அங்க வந்து இவங்க ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு ஸ்லேவா இருந்தாங்கல்ல, அந்த சோஹிக்கு. அவங்க அந்த மார்க்கெட்ல வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம லேடி ஓக்டேங் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இன்னும் கூட அந்த மிஸ்ட்ரஸ்ல சோஹில அவங்க இன்னுமே வந்து நம்ம குதோக்கியோட பிக்சர போட்டு ஊர் ஊரா போய் தேடிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட்லயும் ஒவ்வொரு பொண்ணையும் புடிச்சு அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. இத வந்து பார்த்துட்டு நம்ம லேடி ஓக்டாங் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் சோஹியும், லேடி ஓக்டாங்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிற மாரி காட்டிக்கிட்டு இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. டாடா.